அப்புறம் என்னப்பா, அடுத்த வாரம் பிக் பாஸ் வீடு சும்மா காலா கட்ட போகுது போல, சும்மா தெரிக்க விட போகுது வீடு. ஸோ வெல்கம் டு மணி இஷ்யூஸ் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு சண்டே எபிசோடில் நான் சொன்ன மாதிரி 2 பேர் எவிக்ட் ஆகிறாங்க சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஆனந்தி அண்ட் சாச்சனா எவிக்ட் ஆகிறாங்க இல்லையா. ஃபஸ்ட்டு ஆனந்தி எவிக்ட் ஆகிறாங்க, தென் ஃபாலோட் பை ஆனந்தி. சாச்சனா இஸ் கெட்டிங் எவிக்டட். ஸோ இன்றைக்கி எபிசோட் கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நேற்று எபிசோடுக்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் ஆனால் சம்பவம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகேவா. இப்போ என்னடா சொல்ல வந்திருக்க அப்டேட் அப்படின்னு கேட்குறது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஸோ இன்னும் என்ன அப்டேட்னா, வர வாரம் கம்மிங் வீக் நாளையிலேருந்து என்ன டாஸ்க் நடக்க போகுதுன்னா, சர்வெண்ட் வர்சஸ் மாஸ்டர் அந்த டாஸ்க் நடக்க போகுது. இது ஆல்ரெடி நிறைய ஹிந்தி மலையாளம் சீசனில் தான் நடந்திருக்கு போல். பயங்கரமான டாஸ்க்கு இது. சீசன் 2, நம்ம தமிழ் சீசன் 2லேயே இந்த டாஸ்க் நடந்திருக்கு. பயங்கரமாக வந்துட்டு சர்வெண்ட்டாக போட்டிருக்கவங்க வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு ரிஃப்ட் இருக்கவங்க கூட சர்வெண்ட் மாஸ்டர்னு போட்டு விட்டு அவங்க சொல்கிற வேலையை இவங்க செய்யணும். ஸோ அதுதான் விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா அதனால பயங்கர பிரச்சனைகள். வீடு அப்படியே பற்றிக்கும் நண்பர்களே. வீடு என்ன ஆக போதோ, இப்பயே நினச்சா கதி கலங்க போகுது நண்பர்களே, கதி கலங்க போகுது. ஸோ என்ன ஆக போகுதுன்னா, இப்போது வந்துட்டு சர்வெண்ட் வர்சஸ் மாஸ்டர்னா, மாஸ்டர் இஸ் அ பாஸ், ஓகேங்களா. சர்வெண்ட் வந்துட்டு அவங்க சொல்கிற வேலையை செய்யணும். வேறு இது எப்படின்னு சொல்லி நிறைய பேர் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லி கேட்டிருந்தீங்க, மெசேஜ்லேயும் டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன், ஒன்றும் இல்லை. இப்போது ராணவும் சௌந்தர்யாவும் ஒரு லிஃப்ட்டில் இருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ ராணவை பாஸாக போட்டு சௌந்தர்யாவை சர்வெண்ட்டாக வச்சா, ஸோ ராணவ் என்ன சொல்கிறாங்கன்னா சௌந்தர்யா செய்யணும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு தெர் வில் பி அ சர்வன்ட் வர்சஸ் மாஸ்டர்னு சொல்லி அந்த மாதிரி அவங்க சொல்கிற வேலைகளை, மாஸ்டர் சொல்கிற வேலைகளை சர்வன்ட் செய்யணும். ஸோ அந்த மாதிரி இது நடக்கும். அது வந்துட்டு எப்படி லாஸ்ட்டில் டிசைட் பண்ணி எப்படி பெஸ்ட் பெர்ஃபார்மர் பண்ண போகிறாங்க, என்ன என்எஃப்பி கொடுக்க போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்மளுக்கு வந்துட்டு நாளைக்கு டாஸ்க் ரூல்ஸ் சொன்னதுக்கப்புறம் தான், நாளைக்கு டாஸ்க் ரூல்ஸ் சொன்னதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு விரிவாக தெரியும், ஓகேங்களா. அப்புறம் வந்துட்டு இந்த டாஸ்க்கு பயங்கர நிறைய ஆட்களுக்குள்ளே இந்த ரிஃப்ட்ஸ் இருக்குது இல்லையா, இது பெருசாக வெடித்து நிறைய சம்பவங்கள் வர்றதுக்கு சான்சஸ் ஆர் தேர். அப்புறம் நீங்கள் கேட்குறது புரியுது, என்னடா நாமினேஷன் லிஸ்ட் என்னப்பா ஆச்சு அப்படின்ற கேட்குறது. நாமினேஷன் லிஸ்ட்டோட அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வரேன், ஓகேங்களா. இந்த வீடியோவில் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் தி திங், சிம்பிளாக சொல்லிடுறேங்க, ஒன்றுமே இல்லை. அந்த வந்துட்டு சர்வெண்ட்டாக இருக்கவங்க வந்துட்டு மாஸ்டர் சொல்கிறத சர்வெண்ட்டாக இருக்கவங்க செய்யணும். கால் அமுக்கி விட சொன்னால் கால் அமுக்கி விடணும், ஊட்டி விட சொன்னால் ஊட்டி விடணும். ஸோ சீசன் 2ல் இது நடந்துச்சு. இந்த டாஸ்கில் நிறைய சண்டை வந்துச்சு. எக்ஸாம்பிள், நம்ம ஐஸ்வர்யா தத்தா வந்துட்டு ஊட்டி விட சொல்லி, ஷாரிக்கு ஊட்டி விட சொல்லி ஊட்டி விடுறது, மும்தாஸ் கால் அமுக்கி விட சொல்லுது. அந்த மாதிரி நிறைய சீசன் 2ல் இந்த டாஸ்க் நடந்துச்சு. பட் மற்ற சீசனில் ஹிந்தி மலையாளத்துலலாம் நடந்திருக்கு. பயங்கர சண்டைகள் வரும். ஸோ நம்ம கண்டஸ்டண்ட்டை பற்றி தெரியும் இல்லையா, பயங்கர செலிப்ரிட்டி மாரி பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் அந்த வேலைலாம் சொன்னால் செய்ய மாட்டாங்க. ஸோ பார்க்கலாம் என்னெல்லாம் சண்டைகள் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் வீடு பற்றிக்க போகுது போல். ஸோ இந்த டாஸ்க் வந்துட்டு ப்ரீவியஸ் சீசன்ஸில் வந்துட்டு லைக் 4, 5, 6 அந்த சீசன்லாம் 7 இதெல்லாம் கொடுத்ததில்லை. ஸோ சீசன் 2ல் எப்போயோ கொடுத்தது. இப்போ என்ன ஃபார்மேட்லாம் மாற்றி கொண்டு வராங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்களும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னெல்லாம் இருக்கணும், எப்படி இருந்தால் நல்லா இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோ நாமினேஷன் லிஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா. குட் பை.